இறைவன் மேல் எவ்வளவு பற்றுதல் கொண்டு தான் சொந்த மகனையே பலியிட துணிந்த ஒரு ஸ்ரீதேவியின் நாள் தான் இது. அதை கொண்டாடும் விதமாக, சிறப்பு செய்யும் விதமாக தான் இந்த பக்ரீத் பெருநாள் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதிலே ஹஜ்ஜு சேரும். புனித ஹஜ் நேற்றோடு சவுதி அரேபியாவில் முடிவடைந்தது. இந்த வருடத்திலிருந்து ஹரத்தில் ஜும்மா குத்துபா தமிழில் மொழிபெயர்க்கப்படுகிறது. வேறைய நாடுகளில் உள்ள அந்தந்த மொழிகளில் முயற்படுத்தியெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிறப்பு இந்த வருடம் ஹஜ் 2025 குத்துபாயிலிருந்து ஜும்மாயிலிருந்து இந்த துல்ஹஜ் மாதத்தில் அவங்க வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மாவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வருங்கால கட்டத்தில் எல்லா ஜும்மா குத்துபாக்கும் இந்த தமிழ் மொழிபெயர்ச்சி நடக்கும். ஏற்கனவே உருது மொழி இருக்குது, மராட்டி மொழி இருக்குது. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்குன்னு இப்போ புதுசாக தமிழ் மொழி ஆட் செஞ்சது சவுதி அரசாங்கத்துக்கு மற்றற்ற நன்றியை 8 கோடி தமிழர்கள் சார்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எப்படி ஒரு சிறப்புன்னா, அங்கே ஹரத்துக்கு போயிட்டோம்னா தொழுவுக்குள்ளே நம்ம எஃப்எம்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே உள்ள கொடுக்குற இயர்ஃபோன் இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க குத்துபா ஓத இமாம் சாப் இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நம்ம ஃபீல் நம்ம ஜனங்களோட நம்மளோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணது ஒரு சிறப்பு அம்சம். தமிழருக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷப்படக்கூடிய வேண்டிய விஷயம். இதுதான் ஃபஸ்ட் டைம். பிற இந்திய மொழிகள் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக. பட் தமிழுக்கு நம்ம எல்லாம் இந்தியா அசோசியேஷன்லாம் கொடுத்த அழுத்தத்தினால தமிழ் இப்போ ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ ஹாஜிகள் 5614 அனுப்புகிறோம். ஒரு காலகட்டத்தில் 2026 சேர்த்தோம்னா கிட்ட ப்ரைவேட் டூர் ஆப்ரேட்டர்ஸும் சேர்த்து ஒரு 7500 கிட்டத்தட்ட போகிறதுக்கு வாய்ப்பு. நிறைய பேருக்கு மொழி பிரச்சனையாக இருக்குங்கிறதுனால ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இதை வைத்தோம். ஜமாத்துல் உலமான்னு சொல்லி ஒன்று இருக்குது, முஸ்லீம் லா போர்டு, ஜயத்துல் ஹிந்துன்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய சீதேவியெல்லாம் சவுதி அரசாங்கத்துக்கு கோரிக்கை கொடுத்தாங்க. ப்ளஸ் இப்போ சவுதி அரசாங்கம் நமக்கு ஓரளவு என்ன கேட்டாலும் செய்வாங்க. ஏன்னா வேர்ல்டு இஸ்லாமிக் கவுன்சில் உலகம் பூரா இருக்கிறதுல பாரத நாடும் ஒரு அங்கத்தினராக இருக்கும். நம்ம ஒரு சரளமாக இருக்க எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் எந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இல்லை அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். குரலும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தோனேஷியா பாஷை ஏற்கனவே வச்சுருக்காங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. டர்க்கிஷ் இது வச்சுருக்காங்க, நிறைய இது வச்சுருக்காங்க. ஜெர்மன் மொழி பொறுப்பு வச்சுருக்காங்க. இந்த வருடம் ஒரு சிறப்பு தமிழை கொண்டு வந்தது பெரிய சிறப்பு. அது நான் சொன்னேன் இல்லைங்களா, பாரதத்திலேருந்து 1,34,250 பேர், தமிழகத்திலிருந்து 5,614 பேர். ஹஜ் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த தியாக திருநாளில் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஹஜ் ஹவுஸு தமிழகத்து அரசுக்குன்னு கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அதை நமக்கு செஞ்சுருக்காங்க. அந்த பணிகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கு. செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, அமைச்சர் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வர்ற ஹஜ்ஜி பெருநாக்குள்ளே அதை நிறைவடைஞ்சு தமிழக முதல்வரை தொடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 64 கோடி இடம் அரசோட இடம். அதை ஒரு கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹோட்டலாகவோ கல்யாண மண்டபமாகவோ நிக்காக பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹஜ்ஜி காலத்தில் இல்லாத தவிர ஆஜிகள் இங்கே தமிழக ஆஜிகள் போகிறதுக்கு விமானத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு 3-4 நாள் இருந்துட்டு போவாங்க. திருப்பி வரும்போதும் ஒரு நாள் இருந்துட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். இருந்தது, நாங்கள்லாம் வச்சோம் அம்மாட்ட. அப்போ இருந்து கலைஞர்கிட்டையும் வச்சோம், அதுக்கு வந்து எம்ஜிஆர்கிட்டையும் வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ மாண்புமிகு புரட்சித்தலை அம்மா இருக்கக்குள்ள அவங்க இந்த ஒரு இடஒதுக்கீடுக்கு ஒரு உள் இடஒதுக்கீடு ஒரு கமிஷன் போட்டாங்க. அது எல்லா பார்ட்டி 14 முஸ்லீம் பார்ட்டியும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டுக்குழுவாக புரட்சித்தலை அம்மாவை போய் சந்தித்தோம்.
அப்போ இந்த கோரிக்கையை வச்சுருந்தோம். அப்போ உள்ள சில அரசு அதிகாரிகள் வந்து அவங்களோட ஏதோ ஒரு சுயநலத்திற்காக வந்து இதை வந்து அரசுக்கு கொண்டு போகாமே இருந்துட்டாங்க. அதே மாதிரி கலைஞர் காலத்துலேயும் வச்சோம், அதுக்கும் கொண்டு போகாமல் இருந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு சரியான முடிவெடுத்து விமான நிலையத்தில் பக்கத்தில் இருக்கணும். பாரதத்தில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் சிறு சிறு மாநிலம் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி கூட சொந்த ஹஜ் ஹவுஸ் அரசுக்குன்னு இருக்கிற காரணத்தினால தமிழகத்தில் அவசியம் இருக்கணும்னு ஒரு முடிவெடுத்து செஞ்சது வந்து ஒரு பெரிய சிறப்பு. மானியம் வந்து இப்போ எந்த ஸ்டேட்லேயும் கொடுக்கறதில்ல. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால மத்திய அரசாங்கம் கொடுக்கறதில்ல. மாண்புமிகு தமிழக முதல்வர் தான், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி, இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு ஹாஜிகளுக்கு ஒரு கிராண்டாக கொடுத்துட்ருக்காங்க.